அமெரிக்காவிற்கு சவால் விடும் சீனா. ஹார்மூஸ் நீரிணையில் அதிரடி. அமெரிக்காவின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு சீனா செய்த காரியம். உலகமே உற்று நோக்கும் ஹார்மூஸ் நீரிணையில் அரங்கேறிய அந்த பரபரப்பு சம்பவம் என்ன? அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம் குறித்து சீனா விடுத்துள்ள பகீர் எச்சரிக்கை முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். சர்வதேச அரசியலில் இப்போது தலைப்புச் செய்தி ரிச் ஸ்டாரி என்கிற எண்ணெய் கப்பல்தான். அமெரிக்காவின் கடும் பொருளாதார தடைகளுக்குள்ளான சீனாவுடன் தொடர்புடைய இந்த கப்பல் இப்போது அமெரிக்க கடற்படையின் பாதுகாப்பையும் மீறி ஒரு சாதனையை செய்துள்ளது. உலக எண்ணெய் விநியோகத்தில் 20% கொண்டுள்ள மிக முக்கியமான பகுதி ஹார்மூஸ் நீரிணை. இங்கே அமெரிக்க கடற்படை தீவிரமாக முற்றுகையிட்டுள்ள நிலையிலும் அதையெல்லாம் தவிடு பொடியாக்கிவிட்டு இந்த கப்பல் வெற்றிகரமாக கடந்து சென்றுள்ளது. இது அமெரிக்காவிற்கு விடப்பட்ட நேரடி சவாலாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் கப்பல் போக்குவரத்து என்றால், மறுபக்கம் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி விடுத்துள்ள எச்சரிக்கை உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சருடன் தொலைபேசியில் பேசிய அவர், அமெரிக்கா ஈரான் இடையிலான தற்போதைய போர் நிறுத்தம் மிகவும் பலவீனமானது என்று எச்சரித்துள்ளார். அமைதியை சீர்குலைக்கும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் சர்வதேச சமூகம் கடும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது. கஷ்டப்பட்டு எட்டப்பட்ட இந்த அமைதி சூழல் எப்போது வேண்டுமானாலும் உடையலாம் என்பதுதான் பெய்ஜிங்கின் தற்போதைய கவலை. இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் ஒரு முக்கியமான பங்கினை ஆற்றுவதை நோக்கி சீனா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது. அமைதி முயற்சிகளுக்கு தானும் முழு ஒத்துழைப்பு வழங்க தயார் என பெய்ஜிங் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் பிடி தளர்வதை சீனா சாதகமாக பயன்படுத்துகிறதா என்கிற கேள்வியும் இப்போது எழுந்துள்ளது. அமெரிக்காவின் தடைகளை மீறி சீனாவின் கப்பல் பயணித்தது வெறும் தற்செயலா, அல்லது இது ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் நகர்வா? போர் நிறுத்தம் பற்றி சீனா சொல்வது நடக்குமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ்.